நான் டிஷ்வாஷரோட ஷார்ட் வீடியோ போடும்போது நல்ல வியூஸ் போச்சுங்க. இன்னொன்று நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. அப்புறம் சில பேர் வந்து இதை ஃபுல் வீடியோவாக போட சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். இது போஷோடது. இதுக்கு 14 பிளேஸ் இது இருக்கிறதுலே இதுதான் பெருசு. இதுக்கு 3 ட்ரே உண்டு. நான் அது என்னென்ன வைக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இப்போ இந்த லாஸ்ட் ட்ரேவை வெளியே எடுத்துடலாம். இது உள்ள ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பை கழட்டினோம்னா இங்கே ஒரு ஹோல் இருக்கும். இதுக்குள்ளே வந்து இதுக்குன்னு விற்கிற ஒரு சால்ட் இருக்குது. அதை நம்ம இதை போடணும். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணி வந்து ஹார்டாக இருந்தால் பாத்திரத்து மேலே ஒரு வெள்ளைப்படியும், அது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். இது வந்து ஃபில்டர். இது நம்ம பாத்திரம் கழுவும் போது டஸ்ட் ஏதாவது இருந்தால் இது ஃபில்டர் பண்ணிடும். இதை நம்ம 15 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்து இது மாதிரி இதை க்ளீன் பண்ணிட்டோம்னு சொன்னால் இது எப்பயுமே கொஞ்சம் க்ளீனாகவே இருக்கும். நமக்கு பைப்பில் எதுவும் அடைச்சிக்காது. இப்போ இது பார்த்திங்கன்னா, இங்கே வந்து 2 ஹோல் இருக்கும். இது வந்து நம்ம டெய்லி போடுற சோப்பு இது. இது வந்து பார்த்திங்கன்னா ரின்ஸுன்னு சொல்லி ஒரு லிக்விட் இருக்குது. அது இதில் ஃபில் பண்ணணும். இது வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். நம்ம யூசேஜை பொறுத்து தான் இது. இப்போ என்னென்ன வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்து இந்த மாதிரி கரண்டி இதெல்லாம் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா. நான் வந்து ஸ்பூனு, டீ போடுற அந்த பாத்திரம் கூட நான் வைப்பேன் நான். சாரி, ஃபில்டர். கரண்டிலாம் பார்த்திங்கன்னா கமுத்து தான் வைக்கணும். நான் கத்தி முதல் கொண்டு இதில் வச்சிடுவேன் நான். செகண்ட் இதில் டம்ளர் இதெல்லாம் வைக்கலாம். சின்ன சின்ன கிண்ணம் அந்த மாதிரி எல்லாமே இதில் வைக்கலாம். சின்ன கிண்ணம் இல்லை, நமக்கு சின்ன கிண்ணம்லாம் இல்லை, நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரத்தையும் இதில் வைக்கலாம். டம்ளரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து நல்ல பிளாஸ்டிக் திக்காக இருக்கும் இல்லையா, சூடு தாங்குன்றது, அந்த மாதிரி வைக்கலாம். அதே மாதிரி பித்தளை ஐட்டம் வைக்கக்கூடாது. கிண்ணங்கள்லாம் வைக்கும் போது நமக்கு பார்த்து ஒன்றுக்கு மேலே ஒன்று மாதிரி வச்சோம்னா நமக்கு நிறைய இடம் இருக்கும். ஃபஸ்ட் வாட்டி யூஸ் பண்ணும் போது நமக்கு தெரியாது, ஒன்று ஒன்றா தான் வைப்போம். அப்புறம் போக போக இது எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு தெரியும் போது நம்ம நிறைய வச்சுடுவோம். டீ பாத்திரம்லாம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சிட்டு வச்சோம்னு சொன்னால் அது கொஞ்சம் நல்லா வாஷ் ஆகிடும். ஏன்னா இது கொஞ்சம் நம்ம டீ போடும்போது அடி பிடிச்சிக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து இது ரப் பண்ணாது. அதனால் நம்ம கொஞ்சம் கையில் தேய்ச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே நிறைய வாட்டி போட்டதுனால இடத்த எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய பொருள் வைக்கிற மாதிரி நான் இடத்த மாற்றிடுவேன். பால் பாத்திரம் இதை பாருங்கள், பால் பாத்திரத்தில் நான் முன்னாடியே கொஞ்சம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி தேய்ச்சிட்டு வைப்பேன் நான். ஆடெல்லாம் நிறையா இருந்தால் கொஞ்சம் தண்ணியில் அலசிடுவேன் நான். ஏன்னா அது போய் பைப்பில் எதுவும் அடைச்சிக்கக்கூடாது அப்படின்ட்டு. நான் இது லாங் வீடியோன்றதுனால கொஞ்சம் விட்டு விட்டு பேசுகிறேன். ஏதாவது மிஸ்டேக் ஆனால் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் வந்து பிளேட்டு இதெல்லாம் நம்ம வைக்கலாம். நான் பிளேட்டெல்லாம் எப்பவுமே தண்ணியில் ஒரு வாட்டி காமிச்சிட்டு தான் வைப்பேன். இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால நான் அப்படியே வைக்கிறேன் நான். இதில் வைக்கலாங்க, ஒரு 20 பிளேட்டு கிட்ட வரைக்கும் வைக்கலாம். நான் இடத்து ஏற்ற மாதிரி பொருளுக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி வைக்கிறதுனால பார்த்து பார்த்து வைப்பேன் நான். அதேமாதிரி பெரிய பாத்திரம் கூட பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒன்றுக்கு மேலே ஒன்றா வைக்கலாம். அப்போ தான் நமக்கு இன்னும் 4 பாத்திரம் வைக்க இடம் இருக்கும். ஒன்றுமே கமுத்து வச்சோம்னா இடமே இருக்காது. நான் இந்த வாட்டர் பாட்டிலெலாம் கூட, சில்வர் வாட்டர் பாட்டிலெலாம் கூட இதில் உள்ளே வச்சிடுவேன் நான். நீங்கள் ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ண பிறகு உங்களுக்கு இது எப்படின்னு தெரிஞ்சிடும் இது. இப்போ இதை மூடிடலாம். இதுதான் அதோடய டேப்லெட்டு. அதேமாரி மிக்ஸி வந்து எனக்கு அட்வைசபிள் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம கமுத்து வைக்கிறோம், அப்போ அதில் சுடு தண்ணி போய் பட்டால் அந்த வாஷர்லாம் போயிடும். அதேமாதிரி மேல் மூடிலாம் பார்த்திங்கன்னா வெளுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் அதுவும் கிடையாது. அதேமாதிரி இதுதான் வந்து அந்த டிஷ் வாஷ் சொன்னீங்களா, ரின்ஸுன்னு சொல்லிட்டு, அது இதுதான். இது வந்து நம்ம டெய்லிலாம் ஊற்ற போகிறது கிடையாது. 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் நம்ம ஊற்ற போகிறோம். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து நமக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும் தீர்ந்துருச்சான்னு. சால்ட்டும் இதையும் வந்து டிஸ்பிளேயில் நம்ம காமிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து டெமோ வராங்க இல்லையா, அவங்க இதை உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இது ஆன் பட்டன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்குங்க.
ஏகப்பட்டது கண்ணாடிக்கு தனியாக, அப்புறம் வந்து ஹைஜீனிக் இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம இந்தியன் குக்கிங்க்கு இருக்கிற அந்த பாத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பட்டன்ஸ்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. அதேமாதிரி டைமிங் செட்டிங் இருக்குது. நம்ம அது மட்டும் இந்த எப்போ தேவைப்படுறவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரம் க்ளீனிங் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு. பட் இது எல்லாமே நமக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த 2 பட்டன் மட்டும்தாங்க நமக்கு தேவை. ஆன் பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட்டு பட்டன் அப்புறம் இந்த செகண்ட் பட்டன் இருக்குது இல்லையா, இது 2 மட்டும்தான் நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். இது மற்ற எதுவுமே நமக்கு தேவையில்லை. லாஸ்ட்டு இந்த ஒரு பட்டன் இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இது வந்து எனக்கு இவர் போஷ்லேருந்து வந்த ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து இது வரைக்கும் இப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக வாஷ் ஆகுது. இப்போ பாருங்கள், இது வாஷ் ஆகி முடிச்சிருச்சு. எப்படி வாஷ் ஆகில, பாதி வாஷில் திறந்தேன். இப்போ பாருங்கள், இது நல்லா எப்படி அனல் வருது. இப்படி தான் இப்போ வாஷ் ஆகும் இது. இப்போ இதை திரும்பி நம்ம நடுவில் எதாவது வேணும் எடுக்கணும்னு சொன்னால் நம்ம திறக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் திறக்கும் போது பார்த்து திறக்கணும், அவ்வளோதான். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இதை எடுத்து காமிக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு எடுக்க முடியாது, அவ்வளோ கொதிக்கும் இது. நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனால ஓப்பன் பண்ணிட்டேன் நான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புது பாத்திரம் மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம அந்த டீ போட்டோம் இல்லையா, டீ பாத்திரம் ஒன்று போட்டோம் இல்லையா, அதை காமிக்கிறேன் பாருங்களேன். சும்மா தேய்ச்சி தான் வச்சேன் நான். என்ன பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அந்த பால் பாத்திரமும் பாருங்கள். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இதுக்கு கரண்ட்டு பில் எவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு. உண்மையாக நான் அதெல்லாம் செக் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ யூசேஜ் பண்ணுறோம், இதுக்கு அதை நான் போய் பார்க்கணுமான்னு தெரியல. அதேமாதிரி தண்ணியும் பார்த்திங்கன்னா உண்மையாக தண்ணி வந்து அதை நான் வாட்ச் பண்ணேன். இதுக்கு நிறைய செலவாகவே இல்லை, கொஞ்சமாக தான் இது செலவாகுது இதுக்கு. நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்கணும்னு சொன்னால் போஷ் போங்க, தயவுசெய்து ஐஎஃப்பி மட்டும் போயிடாதீங்க. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. என்கிட்ட போஷ்லேயே எல்லாமே என்கிட்ட இருக்குது பாஷ் தான். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாமே அந்த கம்பெனியில் தான் வச்சுருக்கேன். நல்லா இருக்குது எல்லாமே. சூடு என்னால் எடுக்கக்கூட முடியல. நான் அதனால் காமிக்கணுன்றதுனால எடுத்துகிட்ருக்கேன். இதை நம்ம திரும்பி அப்படியே வச்சிட்டோம்னா இந்த தண்ணிலாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் இந்த ஹீட்டுலேயே. ஸோ அதுக்கப்புறம் பாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.